ஏற்கனவே துனிசியாவில் அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடைபெற்று அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் பென் அலி நாட்டை விட்டே ஓடிவிட்டார். இதனுடைய விளைவாக அல்ஜீரியா, யமன் பகுதிகளிலும் போராட்டங்கள் அரசுக்கு எதிராக கிளம்பிய வண்ணமாக இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் படிக்கும்போது இவருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நம்ம நிகழ்ச்சிகளை அடிக்கடி பார்க்குறாரு இவர். இஸ்லாம்னா ஜனநாயகம் ஜனநாயகம் நாம் பேசிக்கொண்டே வருகிறோம். ஆனால் முஸ்லீம் நாடுகளை பார்த்தால் ஜனநாயகம் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லையே, அங்கே மக்களாட்சி ஒன்றும் மறந்திருப்பதாக தெரியவில்லையே, என்ன காரணம், ஏன் இந்த முரண்பாடு என்பது அவருக்கு ஒரு சந்தேகம், நியாயமான ஒரு சந்தேகம். அதை தெளிவாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. For every punch, for every blast of tear gas from the police, the protesters have come back in greater numbers with greater conviction and growing influence. The spark was lit in Tunisia, where the protests led to the ouster of that nation's authoritarian president. But now, just across the continent, Egypt is on fire. The tens of thousands of protesters are trying to bring down the man who has held power for 30 years, President Hosni Mubarak. They want better living conditions, but for the U.S., alarm bells are sounding. Talk about alarm bells. Thousands of protesters are looking to oust Yemen's president. If the Yemeni government falls, no one will be there to challenge the terrorists. So while protests may be cause for cheering in some places, in others, these scenes should make America very nervous. Martha Raddatz, ABC News, Washington. பொதுவாக இஸ்லாத்தை பற்றி நீங்கள் பார்க்கிற போது இஸ்லாம் எதையும் தத்துவமாக பேசுவதில்லை. புத்தகத்தில் மட்டும் எழுதி வைத்து விட்டு செல்கின்ற ஒரு தத்துவம் அல்ல அது. தத்துவத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கம். இப்போ நபிகள் நாயகத்திற்கு வந்த பிறகு அவர்கள் என்ன கொள்கைகளை போதித்தார்களோ அத்தனைக்கும் செயல் வடிவம் தந்தார்கள். ஜாதியை ஒழித்தார்கள். அது இன்று வரை இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒழிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. மதுவை ஒழித்தார்கள். இன்றும் முஸ்லிம் சமுதாயத்தில் உலக அளவில் கூட மது குடிப்போர் எண்ணிக்கை மிக குறைவு. இஸ்லாத்தில் பெண்களுக்கு உயர் அந்தஸ்து அளிக்கப்பட்டது. சிசுக்கொலை, கருக்கொலை இவையெல்லாம் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்பட முடியாத ஒன்று. வரதட்சணை சாவுகளை பத்திரிகையில் உங்களால் படிக்க முடியாது. சொத்துரிமையை 14 நூற்றாண்டுகளாக முஸ்லிம் பெண்கள் அனுபவித்து வருகிறார்கள். விதவை திருமணம் என்பது முஸ்லிம் சமுதாயத்தில் சாதாரணமாக நடைபெறுகிற ஒன்று. முஸ்லிம் நாடுகளில் நள்ளிரவில் கூட பெண்கள் தன்னந்தனியாக நடமாடக்கூடிய ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இன்றைக்கு வரை உண்டு. வட்டியை இஸ்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியது, ஒழித்து காட்டியது, அதற்கு மாற்று பொருளாதாரத்தையும் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆக எதை எடுத்துக்கொண்டாலும் அது செயலுடையத்தில் கொண்டு வருவதுதான் அதனுடைய முறை. அதுதான் ஒரு தத்துவத்திற்கு அழகும் கூட. ஆனால் இந்த அரசியலை பொறுத்தவரையில் ஒரு முழுமையான திருப்திராத நிலை இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. என்னவோ உண்மைதான். இஸ்லாம் ஜனநாயகத்தை பற்றி தான் சொன்னது. நபிகள் நாயகம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் அங்கே ஒரு குல ஆட்சி முறை இருந்தது. குலத் தலைவர்கள் தான் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அரபு நாட்டை சுற்றி ரோம பாரசீக பேரரசர்கள், பைசாந்திய பேரரசு மற்றும் பாரசீக பேரரசு மன்னர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் இஸ்லாத்தை அங்கே பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் சொல்லிய கருத்து, தலைவர்கள் ஆலோசனையின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஷூரா என்று சொல்லக்கூடிய ஆலோசனை. அம்ருஹும் ஷூரா பைனஹும் திருக்குர்ஆன் சொல்லியது. எதை செய்தாலும் ஆலோசனை செய்தால் முடிவெடுக்க வேண்டும். இன்றைய பாராளுமன்ற நிலைக்கு அது நெருக்கமானது. ஆட்சியாளர்களை தட்டி கேட்கிற உரிமை மக்களுக்கு உண்டு. நன்மையை ஏவி தீமையை விளக்குதல் மக்களுடைய பொறுப்பு. அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் கொடுமையான ஆட்சியாளனுக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதான் சிறந்த அறப்போர் என்று அவர்கள் சொன்னார்கள். இவற்றை தத்துவமாக சொல்லாமல் செய்தும் காட்டினார்கள். ஒரு மக்கள் தட்டி கேட்கின்ற, மக்கள் ஆலோசனை வழங்குகின்ற ஒரு ஆட்சியை அமைத்து காட்டினார்கள். அவருடைய காலத்திற்கு பின்னரும் அது தொடர்ந்தது. பின்னர் வந்த கலீஃபாக்கள் எல்லாம் அந்த முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் பின்னர் சற்று அங்கே விலகல் ஏற்பட்டது. இஸ்லாத்தினுடைய இந்த அரசியல் கோட்பாட்டிலிருந்து முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்ல ஆரம்பித்தார்கள். கலீஃபா அலியினுடைய காலத்திலேயே முஆவியா என்பவர் தன்னை
கலீஃபாவாக பிரகடனப்படுத்திக் கொண்டார். அதற்கு பின்னர் தனது மகன் யசீதை கலீஃபா என்று அவர் பிரகடனப்படுத்தினார். மக்களை கலக்காமலே பாரம்பரியத்தின் முறையில் தனது மகனை கலீஃபாவாக நியமித்தார். இதனை எதிர்த்துத்தான் நபிகள் நாயகத்தினுடைய பேரர் ஹுசைன் அவர்கள் யசீதுக்கு எதிராக மிக பெரும் போராட்டத்தை நடத்தினார்கள். அதிலே அவர் தனது உயிரையும் நீத்தார். அந்த நாளைத்தான் இன்று முஸ்லிம்கள் முஹர்ரம் 10 அன்றைக்கு அந்த நினைவு நாளை அவர்கள் அனுஷ்டித்து வருவதை உங்களாலே பார்க்க முடிகிறது. ஆக அன்றிலிருந்து அந்த இஸ்லாமிய அந்த ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்தது. வீழ்ச்சி அடைந்த பிறகு இன்று பின்னர் மன்னராட்சி அங்கே வேரூன்றியது. பல்வேறு வகையான ஆட்சியாளர்கள் அங்கே தோன்றினார்கள். பின்னர் அதனை தொடர்ந்து காலனி ஆதிக்க ஆட்சி முறை வந்தது. எல்லா நாடுகளைப் போலவே முஸ்லிம் நாடுகளிலும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு மிக பெரும் போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை நடத்தினார்கள். அதிலிருந்து விடுதலையும் பெற்றார்கள். விடுதலை பெற்ற பிறகு அங்கு ஜனநாயகம் வந்திருக்க வேண்டும், ஆனால் வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வெள்ளைக்காரர்கள் அந்த நாடுகளை விட்டு வெளியே செல்கிற போது அங்கே உள்ள தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு உடன்படுகிற, தாங்கள் சொன்னால் தலையாட்டுகிற பொம்மைகளை அந்த நாட்டிலே ஆட்சியாளராக நியமித்து விட்டு போனார்கள். பப்பட் ரெஜிம்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்டவர்களை வைத்து விட்டு போனார்கள். காலனியை விட்டு ஆதிக்கம் சென்றாலும் ஒரு புதிய காலனி ஆதிக்க முறை, நியோ காலனிசம் என்று சொல்லக்கூடிய முறையில் அவர்கள் நேரடியாக ஆட்சி புரிய மாட்டார்கள். அவருடைய தலைமை பீடங்களிலே உட்கார்ந்து கொண்டு இந்த மன்னர்களை ஆட்டுவிப்பார்கள். தங்கள் சொல்லுக்கு வளைந்து கொடுக்கிறவர்களை எல்லாம் ஆட்சியிலே நியமித்தார்கள். இருவருக்கும் இடையே ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், நான் சர்வாதிகார ஆட்சி தான் நடத்துவேன். முஸ்லிம் ஆட்சியாளர்கள் சொன்னது, சர்வாதிகார ஆட்சி நடத்துவோம், ஆனால் உங்களுடைய வசதிகளை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்கள் சாமான்லாம் அங்கே வந்து விற்கலாம், எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்களுடைய நலன்களை நாங்கள் கவனித்துக் கொள்வோம். எங்கள் ஆட்சியை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஆக இவர்களுடைய ஆட்சியை அவர்கள் பாதுகாக்க வேண்டும், அந்த வெள்ளையர்களுடைய நலன்களை இவர்கள் பாதுகாக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அவர்கள் அந்த ஆட்சியை அமைத்துக் கொண்டார்கள். மக்களிடத்திலும் அரசியல் விழிப்புணர்வு அதிகமாக இல்லாதிருந்தது. ஆக இப்படித்தான் அந்த மன்னராட்சி முறை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நிலை இப்போது அங்கே இருக்கிறது என்று சொன்னால், 30 வருஷம் 40 வருஷம் ஒரே ஆள் தான் இருக்கார். இப்ப எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளாக லிபியாவில் கத்தாவி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் தான் இருக்கார், வேற எனக்கு வேற பேரே தெரியல. லிபியான்னா அவர் பேர் தான் ஞாபகம் வருது. சிரியாவில் ஹாஃபிஸ் அல் ஆசாத் என்பவர் 30-40 வருஷம் ஆட்சி புரிந்தார், மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தினார். பதவியை விட்டு அவர் இறக்கிற போது மகனே ஆட்சியாளராக பஷார் அல் ஆசாத் என்பவர் இப்போ ஆட்சியாளராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எகிப்திலே ஃபாரூக் மன்னருடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு ஜமால் அப்துல் நாசர் ஆட்சிக்கு வந்தார். அவரும் ஒரு கட்சி ஆட்சியை தான் நடத்தினார். அவருக்கு பிறகு அவருடைய கட்சியைச் சேர்ந்த அன்வர் அல் சதாத் வந்தார். அவர் இறந்த பிறகு ஹுஸ்னி முபாரக் 30 வருஷமா அவர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆக ஒன்று ஒரு குடும்ப ஆட்சி அல்லது ஒரு கட்சி ஆட்சி. குறிப்பாக எண்ணெய் வள நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் ஒரு குடும்பம், ஒரு பாரம்பரியம், கிங்டம், மொனார்க் என்று சொல்லுவோமே, அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ணெய் குறைஞ்ச நாடுகள்லாம் பூரா சர்வாதிகார எதேச்சாதிகார ஒரு கட்சி ஆட்சி. இப்ப சதாம் ஹுசைன் இருந்தார், அவருடைய கட்சி தான் பாத் பார்ட்டி, அந்த பார்ட்டி தான் பெரிய பார்ட்டி. லிபியாலே அப்படித்தான், எல்லாம் ஒரு கட்சி ஆட்சி அவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள். எலெக்ஷன் ஒரு பேருக்கு ஒரு தேர்தல் நடக்கும். முடிவு என்ன இருக்குன்னு தெரியுமா? 99% வாக்குகள் இவர்களுக்கு விழுந்தன என்று ஒரு அறிவிப்பு வரும். எப்படி தேர்தலில் 99 உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அதான் ஒருவர் நகைச்சுவையாக சொன்னார், அது யார் அந்த 1% ஓட்டு எதிர்த்து போட்டது? ஒரு ஆளு, அந்த ஆட்சியாளருடைய மனைவி போட்ட ஓட்டுன்னு சொன்னார். அந்த ஆட்சியாளருடைய மனைவி போட்ட அந்த பொம்பளைக்கு மட்டும்தான் தைரியம் இருந்தது இவருக்கு எதிராக ஓட்டு போடுவதற்கு என்று. ஆக ஒரு போலியான, மக்களை ஏமாற்றுகிற ஒரு தந்திர நடவடிக்கைகளை கையாண்டு தேர்தல் நடத்தும். தேர்தல் எப்படி இருக்குன்னு தெரியுமா? 2 பேர் போட்டியிடுறதில்ல, ஒரு ஆள் நிப்பாரு, ஹுஸ்னி முபாரக் நிப்பாரு. ஹுஸ்னி முபாரக்கை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா, இதான் ஓட்டு, வேற ஓட்டு கிடையாது. அவருக்கு ஆதரவா எதிர்ப்பா? இது உலகத்தில் இப்படியாவது தேர்தலை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆக இப்படி மக்களை போட்டு அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நாட்டில் இஸ்லாத்தினுடைய சில பகுதிகளை அவர்கள் அமல்படுத்துவார்கள். இஸ்லாமிய தண்டனை முறை, கிரிமினல் சிஸ்டம் அங்கே அமுலிலே இருக்கும். ஆபாசம் இருக்காது, மது இருக்காது. பாராட்டுக்குரியதான், நிச்சயமாக பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஆனால்
ஜனநாயகம் என்று வருகிற போது அது விடைபெற்றுவிடும். அவருடைய குடும்ப ஆட்சி தான் அங்கே இருக்கும். அந்த விஷயத்தில் அரசாங்கத்தை யாரும் தட்டி கேட்க முடியாது. ஆக அவர்கள் இஸ்லாத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒரு பகுதியை நிராகரிக்கிறார்கள். குர்ஆனே அதை கண்டிக்குது. நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டு இன்னொரு பகுதியை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா? அப்ப தூமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுரூன பிபாத். ஆக இந்த மன்னர்கள் இஸ்லாத்தினுடைய சில பகுதியில் எடுத்துக்கொண்டார்கள். மதுவை ஒழிப்பது, ஆபாசத்தை ஒழிப்பது, குற்றங்களுக்கு தண்டனை, இஸ்லாமிய தண்டனை தருவது என்ற ஒரு பகுதி எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் தங்களை தட்டி கேட்கிற உரிமையை மக்களுக்கு அவர்கள் தரவில்லை. ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள் என்று சொல்கிறார்களே, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா, 4 தூண்கள். பாராளுமன்ற அமைப்பு, அதிகார வர்க்க அமைப்பு, நீதிமன்ற அமைப்பு, ஊடகம், இந்த 4மே அங்கு முடக்கப்பட்டு விட்டது. 4ம் குடும்பங்கள் தான் குடும்பங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன, அல்லது ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். அவர்களை மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு மக்களை கொண்டு வந்து ஜனநாயகத்தை, இஸ்லாம் சொல்கின்ற ஜனநாயகத்தை ஒரு கேலிக்குரியதாக ஆக்கிவிட்டார்கள். நபிகள் நாயகமே ஆலோசனை பெற்றிருக்கிறார்கள் மக்களிடத்திலே. நபிகள் நாயகத்தையே மக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கலீஃபாக்களே மக்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சாதாரண குடிமகன் தொழுகையிலே பள்ளிவாயில் என்று அவரிடத்திலே கேள்வி கேட்பான், நீங்கள் செய்வது சரியா என்று. வெள்ளிக்கிழமை மேடையிலே அவர் பிரசங்கம் செய்கிற போது, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு உங்கள் பேச்சை தொடரலாம் என்று கலீஃபாவை பார்த்து சொல்லுகிற உரிமையை இஸ்லாம் அன்றே வழங்கியது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர். ஆனால் இவர்கள் இஸ்லாத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே எதுவுமே கேள்வி கேட்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, பள்ளிவாயிலில் வெள்ளிக்கிழமை என்ன பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதை கூட அரசாங்கமே எழுதி கொடுக்கும். எழுதி கொடுத்தபடி பேசுகிறார்களா என்பதை அரசாங்கம் கண்காணிக்கும். ஆக ஒரு பள்ளிவாசல் மேடையிலே கூட ஒரு இமாம், ஒரு அறிஞர் தான் விரும்புவதை அங்கே பேச முடியாது. அதை கூட இவர்கள் தான் எழுதி கொடுப்பார்கள். ஆக இப்படி மக்களை போட்டு நெருக்கிறார்கள். இவர்களுக்கு உடந்தையாக இருந்தது மேலை நாட்டு வல்லரசுகளும் வெள்ளையர்களும் இவர்களுக்கு உதவியாக இருந்தது. இப்போது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறதே, இந்த எகிப்திற்கு ஆண்டுதோறும் $1.5 பில்லியன் அமெரிக்கா உதவியாக வழங்கி கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? தாங்கள் சொல்றபடி கேட்கணும். அந்த பணம் பூரா ராணுவத்திற்கு செலவழிக்கப்படுகிறது. ராணுவ அதிகாரிகள் மிக உல்லாசமாக வாழ்கிறார்கள், செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள். ஆகவே ராணுவத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். ஆகவே பணத்தை தாராளமாக செலவழித்து தங்கள் நலன்களை காக்கிற ஒரு அரசாக வைத்துக் கொண்டார்கள். இப்போது கூட பாருங்க, இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. இதற்கு பிறகும் எந்த சர்வாதிகாரிகளைத்தான் இந்த மன்னர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய அபிலாஷைகளையும் ஆசைகளையும் இவர்கள் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் சொல்லுவதோ இஸ்லாத்தின் பெயரை. ஆகவே இதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு காலம் இப்போது வந்துவிட்டது. ஒரு காலம் வந்துவிட்டது. இனி மக்கள் ஏமாற முடியாது. ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள், சுதந்திரத்தை மறுத்தார்கள், வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை கொண்டு குவித்தார்கள், நாட்டிலே உள்ள சிலர் மட்டுமே பணத்தை செலுத்தார்கள், ஏழ்மை அதிகமாகியது, வரிகளை அதிகமாக விதித்தார்கள், பொருட்களுடைய விலை உயர்ந்தது. ஆக இப்படியாக ஒரு மிகப்பெரிய கொடுமை சூழ்நிலை அங்கே உருவானது. எவ்வளவு காலத்துக்கு தான் பொறுத்துட்டு இருப்பான்? 30 வருஷம் 40 வருஷம் அனுபவிச்சாச்சு போதாதா? இனிமேல் உயிரை இழந்தாலும் பரவாயில்லை என்று தெருவுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இனி இந்த மன்னராட்சிகளும் இந்த எதேச்சாதிகார ஒரு கட்சி ஒரு குடும்ப ஆட்சிகளும் ஒரு முடிவுக்கு வரும் என்று நாம் நம்புகிறோம். அதனை நோக்கி அந்த நாடுகள் சென்று வரக்கூடிய பாதையை நாம் பார்க்கிறோம். வல்லரசுகள் இனிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பேசுவது ஜனநாயகம், நீங்கள் பேசுவது மனித உரிமைகள். ஆனால் உலகத்திலே உள்ள அத்தனை சர்வாதிகாரிகளுக்கும் நீங்கள் தான் துணை போகிறீர்கள். அப்போ உங்க நாட்டுக்கு ஜனநாயகம் வேணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் சர்வாதிகாரம் வேண்டும். இது இரட்டை நிலை அல்லவா? டபுள் ஸ்டாண்டர்ட் அல்லவா? ஜனநாயகத்தை பற்றி பேசினால் உலகம் பூராம் ஜனநாயகம் வளர வேண்டும் என்றவளா நீங்கள் பேசியிருக்க வேண்டும். இப்போது கூட அமெரிக்கா சொல்லவில்லையே ஹொஸ்னி முபாரக் கீழே இறங்க வேண்டும் என்று இன்று வரை சொல்லவில்லையே. ஆக நீங்கள் செல்வமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே சர்வாதிகாரிகள் இருந்தால்தான் உங்களுக்கு வசதி. ஏன்னா சர்வாதிகாரி இருந்தால் நீங்க சொல்றபடி கேட்பான். ஜனநாயகவாதி ஆட்சியிலே கொண்டு அமர்த்தினால் அவன் கேட்க மாட்டான், உங்க சொல்றபடி கேட்க மாட்டான். ஏனென்றால் அடுத்த தேர்தலில் அவன் மக்களை சந்திக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கெல்லாம் அவன் வளைந்து கொடுக்க மாட்டான். சர்வாதிகாரிகள் இருப்பது ஏகாதிபத்தியவாதிகளுக்கு
வசதியான ஒன்று. ஆகவேதான் உலகத்தில் உள்ள எல்லா சர்வாதிகாரிகளையும் ஆதரிப்பது யார் என்றால் ஜனநாயகம் பேசுகின்ற மேலை நாடுகள் தான். பிலிப்பைன்ஸிலுடைய மார்க்கோஸை ஆதரித்தது யார்? ஈரானிலே உள்ள ஷா மன்னருடைய கொடுங்கோன்மையை ஆதரித்தது யார்? எல்லா கொடுமைக்காரனுக்கு பின்னாலேயும் இந்த ஏகாதிபத்தியவாதிகள் தான் இருப்பார்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது. என்ன சொல்லி ஏமாற்றான் உலகத்தை பூரா? அரபு நாடுகளில், முஸ்லிம் நாடுகளில் ஜனநாயகம் வந்துவிட்டால் அங்கே இஸ்லாமியவாதிகள் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள், அது மிகப்பெரிய ஆபத்தாக ஆகிவிடும், ஆகவே நாம் அங்கே ஜனநாயகம் வளரவிடக்கூடாது என்று இவர்கள் உலகத்தை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். எந்த இஸ்லாமிய இயக்கத்திற்கும் வன்முறையில் நம்பிக்கை கிடையாது, முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே இஸ்லாமிய இயக்கங்கள் என்று சொன்னால் மிக முன்னணியிலே இருக்கின்ற 2 இயக்கங்கள், ஒன்று ஜமாத்தே இஸ்லாமி, இன்னொன்று இஹ்வானுல் முஸ்லிமீன். இவர்கள் ஒருபோதும் வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்தது கிடையாது. வன்முறையின் மூலமாக காரியங்களை சாதிக்கலாம் என்று அவர்கள் நம்பியது கிடையாது. மக்களை வன்முறையின்பால் தூண்டியதும் கிடையாது. மக்களை அறிவுபூர்வமாக உணர்த்தி மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும், ஜனநாயக ரீதியில் போராடித்தான் வர வேண்டும் என்பதுதான் அவருடைய வழிமுறை. எந்த வன்முறையிலேயாவது இந்த இயக்கங்களுடைய பேர் எப்போதாவது வந்திருக்கிறதா? யாராவது சொல்ல முடியுமா? ஆகவே இனியும் இப்படி பூச்சாண்டி காட்டி மக்களையும் உலகத்தையும் நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டாம். மக்களுடைய ஆசைகளுக்கு நீங்கள் வழிவிட்டு அந்த நாடுகளில் அவர்கள் விரும்புகிற ஆட்சியை அமர்த்துவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களுடைய மூக்குகளை நுழைத்து அந்த மக்களுடைய ஆசைகளை கெடுத்து விடாதீர்கள். ஆகவே இந்த இஸ்லாம் சொல்லுகிற இந்த ஜனநாயகம் தான் இந்த நாடுகளுக்கு ஏற்றது. இத்தனை காலம் அவர்கள் மன்னராட்சி பாதையிலே சென்றிருந்தார்கள். இப்போது அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்ப விரும்புகிறார்கள். அவருடைய ஜனநாயக போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அவர்களுடைய போராட்டத்திற்கு நாமும் துணையாக இருப்போம்.